அடுத்து கடையநல்லூர்லேருந்து ஜாகிர் ஹுசைன் அவர் கேட்குறார், ஒருவர் குடி போதையில் இருக்கும் நிலையில் மரணித்தால் அது நிரந்தரமான நரகமா அல்லது எந்த விதமான தண்டனை அப்படின்னு கேட்குறார். ஒருத்தர் குடி போதையாக இருக்கும்போதே திரும்பி மூத்தா போயிடுறார். இப்படி மூத்தா போய்விட்டால் இதுக்கு நிரந்தர நரகம் அவர் கிடைக்குமா என்று கேட்குறார். இது கேட்குறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த கேள்விக்கு அடிப்படையாக ஒரு கருத்தில் ஒரு ஹதீஸ். உதாரணத்துக்கு புகாரில் 2475 2475 அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி ஓஹோ முமினுன் ஒலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபு ஓஹோ முமினுன் ஒலா யஸ்ரிக்கு ஹீன யஸ்ரிக்கு ஓஹோ முமினுன். அதாவது ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்யும் அந்த நேரத்தில் மூமினாக இருப்பதில்லை. ஒரு மதுபானம் அருந்துகிறவன் மதுபானம் அருந்தும் அந்த நேரத்தில் மூமினா இருப்பதில்லை. முன்னை மூமினா இருப்பான், மதுபானம் அருந்தி முடிச்சுட்டு கூட மூமினா ஆகிக்கிடுவான். அந்த மதுபானம் அருந்தி கொண்டிருக்கும் போது அவன் என்ன செய்வதில்லை, மூமினாக இருப்பதில்லை. அதே மாதிரி திருடக்கூடியவன் திருடும் அந்த நேரத்தில் மூமினாக இருப்பதில்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது அவருடைய கேள்விக்கு இது அடிப்படையாக வருது. என்ன அடிப்படை? மதுபானம் அருந்துறவன் அருந்தும் போது மூமின் இல்லைல்ல, அப்போ போட்டுன்னு போயிட்டான், ஆள் மண்டையை போட்டான். மதுபானம் அருந்திக்கிட்டு இருக்கும்போதே பாதியை குடிச்சு அப்படி செத்துட்டான்னு வைங்களேன். இப்போ இவன் அந்த அந்த நேரத்தில் மூமின் இல்லை தானே, அந்த நேரத்தில் மூமின் இல்லை என்று சொன்னால் அப்போனா இவனுக்கு நிரந்தர நரகமா? மூமினா இல்லாட்டி நரகம் தானே. மூமினுக்கு எல்லாம் சுருக்கம் கொடுப்பான். மூமினா இல்லாட்டி காஃபிர் எங்கே போவான்? நிரந்தர நரகத்துக்கு போவான். அப்படிங்கிற சுற்றி வளைச்சி இந்த ஹதீஸை மையமாக வைத்து என்ன செய்கிறாங்க, அப்படி தான் நிரந்தர நரகம் தாங்கிறாங்க. அதை ஒரு தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே மௌத்தா போயிட்டான்னு சொன்னால் அவன் ஈமான் அவன்கிட்ட இல்லைன்னு வருது. அப்போ இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இந்த கருத்தை சில பேர் வச்சுருக்கிறாங்க. அது விஷயம். ஆனால் இதனுடைய விஷயம் என்னன்னு கேட்டால், அதாவது மதுபானம் அருந்துறவன் மதுபானம் அருந்தும்போது மூமினாக இருக்க மாட்டான்னு வருதுல்ல. இந்த மூமினாக இருக்க மாட்டான் என்பதை நெசமாகவே மூமினாக இருக்க மாட்டான் அப்படின்ட்டு அர்த்தம் வைப்பதா, அல்லது முழு மூமினாக இருக்க மாட்டான் அந்த மாதிரி அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒருத்தன் மூமினை பற்றி பேசும் பொழுது முழுமையான மூமின் என்றதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒருத்தன் வாக்களிச்சுட்டு மீறினா முனாஃபிக்குத்தனம். இந்த ஒருத்தன் மீறினான்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவன்கிட்ட முனாஃபிக்குத்தனம் இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவன்கிட்ட முழு ஈமான் இல்லை. ஈமான் ஒன்று இருக்குது, அது அடித்தளத்தில் உட்கார்ந்து தான் இருக்கிறது. ஆனாலும் என்ன இருக்குன்னு கேட்டால், முழுமையான ஈமான் இல்லை என்று அர்த்தம் செய்வதா, அறவே ஈமான் போயிருச்சுன்னு அர்த்தம் செய்வதா? இதுதான் அடிப்படை. அதாவது விபச்சாரம் செய்யும் பொழுதும் குடிக்கும் பொழுதும் திருடும் பொழுதும் அந்த காரியம் செய்யும் போதே செத்து போயிட்டான் என்று சொன்னால் அவன் மூமினாக இருப்பதில்லைன்னு வருதில்ல. அப்போ மூமினாக இருப்பதில்லைன்னா காஃபிர் ஆயிட்டான் என்ற அர்த்தமா, அல்லது முழு ஈமான் இல்லை, ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்குரிய ஈமான் இல்லை, மன்னிக்கத்தக்க விஷயங்க ஒரு பாவமாக எடுத்துக்கொள்வதுன்னு புரிந்து கொள்வதான்னு கேட்டால், அதிகமான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது முழுமையில்லைன்னு அர்த்தம் செய்யணும். அப்படி நீங்கள் செய்ய தவறினால் அவன் அதிகமான அறிஞர்கள் சொல்வதற்காக நம்ம ஏற்றுக்கிறல, அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்படி செய்ய தவறினால் பல ஹதீஸுகளை பல ஆதாரங்களை மறுக்கிற மாதிரி வந்துடும். அது மூமினே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிங்கன்னா, அப்படி செஞ்சாலும் மூமின் தாண்டு வருத அந்த ஆதாரத்தை என்ன செய்வது? இது ஒரு செய்தி மட்டும் இருந்தால் அவன் தண்ணி அடிக்கிற அந்த நேரத்தில் செத்துட்டு அவன் காஃபிரு அப்படின்னு நம்ம அர்த்தம் செய்வோமே, ஆனால் செய்யலாம். அந்த கருத்து மட்டும் இருந்தால் செய்யலாம். அந்த கருத்தில் ஹதீஸ் இருக்கிற மாதிரி அதுக்கு மாற்றமாகவும் என்ன இருக்குது, ஹதீஸுகள் ஆயத்துகள்லாம் இருக்குன்னு சொன்னால் அப்போனா அந்த அர்த்தம் இல்லை, காஃபிர் ஆகிறான்ற அர்த்தம் கிடையாது. முழு ஈமான் தான் குடிப்பானா ஒருத்தன், முழு ஈமான் இருந்தால் திருடுவானா? அப்போ சில நல்லதும் செய்வான் கெட்டதும் செய்வான். அப்போ முழு ஈமானில் ஒரு குறை ஒன்று தான் அர்த்தம் செய்யணுன்றது அதிகமானவர்கள் சொல்கிறாங்க. அந்த அதிகமானவர்கள் சொல்வதற்கு காரணம் இருக்கிற காரணத்தினால, நியாயம் இருக்கிற காரணத்தினால அதை தான் நாமளும் சரி காண்றோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இதுக்கு மாற்றமாக உள்ளதை பாருங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்தானி ஆத்தின் மின் ரப்பி, அல்லாவிடமிருந்து ஒருத்தர் என்கிட்ட வந்தார், ஒரு வானவர் என்கிட்ட வந்தார், ஃபஹ்பரணி எனக்கு ஒரு செய்தி சொன்னார், இன்னொரு அறிவிப்பில் பஷரணி எனக்கு நற்செய்தி சொன்னார். என்ன நற்செய்தின்னு சொன்னால்,
மன்மாத்த மின் உம்மத்தி, எனது உம்மத்தில் லா யுஷ்ரிக்கு பில்லாஹி செய்யா, அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் ஒருத்தர் மௌத்தாரையானால் தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் போவார். அல்லாட்டிருந்து ஒரு மலக்கு வந்து ரசூலுல்லாஹ்விட்ட உறுதிமொழி கொடுக்குறாங்க. என்ன உறுதிமொழி? உங்கள் உம்மத்தில் அல்லாவுக்கு ஷிர்க் வைக்காமல் ஒருத்தர் மௌத்தா போயிட்டார்னு சொன்னால் தஹலல் ஜன்னா, சொர்க்கம் போவார் அப்படின்னு அல்லாவுடைய ரசூல் வந்து என்னிடத்தில் மலக்கு சொன்னார்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கேட்டுட்டு இருந்த அபூதர் அவர் கேட்குறாரு, அல்லாவுடைய தூதரே, ஒ இன்சனா ஒ இன் சரக்க, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா? அதாவது ஒருத்தன் வந்து ஷிர்க் வைக்காட்டி சொர்க்கம் போவான்னு சொல்கிறீங்க, ஷிர்க் வைக்கலை ஆனால் விபச்சாரம் பண்ணினாலும் திருடினாலுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒ இன்சனா ஒ இன் சரக்க, ஆமாம் விபச்சாரம் பண்ணாலும் திருடினாலும் சரி தான் அவனும் சொர்க்கம் போவான். இது 1237 புகாரி. இதுலேயே 5827 புகாரியில் வந்து இதை திருப்பி திருப்பி கேட்குறாங்க. எப்படின்னு கேட்டால், மாமின் அபுதீன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த ஒரு அடியானாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மா மாத்த அலாதாலிக்க, அந்த கொள்கையில் அவன் மரணித்து விட்டானேயானால் இல்லா தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கம் நுழையாமல் இருப்பது இல்லை அப்படின்ற சொல்கிறாங்க. இது அபூதர் தான் அதை அறிவிக்கிறார். அப்போ அபூதர் கேட்குறார், அல்லாவுடைய தூதரை, ஒயின்சனா ஒயின் சரக்க, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒயின்சனா ஒயின் சரக்க, ஆமாம் திருடினாலும் விசாரம் செஞ்சாலும் தான்றாங்க. அவர் திருப்பி ஒருக்கா கேட்குறாரு, ஒயின்சனா ஒயின் சரக்க. இதை ரசூல்லா கவனக்குறைவாக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு திருடினாலும் விசாரம் செஞ்சாலுமான்னு ரெண்டாவது கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒயின்சனா ஒயின் சரக்க, ஆமாம் திருடினாலும் விசாரம் செஞ்சாலும் தான் சொர்க்கத்துக்கு போயிடுவார். மூணாவது இவர் கேட்குறாரு, குல்த்து ஒயின்சனா ஒயின் சரக்க, விபச்சாரம் செஞ்சாலும் திருடினாலுமான்னு சொல்லி மறக்கப்படி கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒயின்சனா ஒயின் சரக்க, ஆமாப்பா அலா ரகமி அன்ஃபி அபிதர், அபூதருடைய மூக்கு மண்ணா போட்டீங்க, திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கிற, 3 தடவை கேட்டீங்கன்னு சொல்லி ரசூல்லா அவரை கண்டிக்கிறாங்க. அப்போ வந்து இது என்ன காட்டுதுன்னு கேட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த தௌஹீது இருந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போயே தீருவான், தண்டனை அனுபவித்து விட்டு. அல்லாஹ் மன்னிச்சு விட்டால் தண்டிக்காம கூட போயிடுவான். ஒருத்தன் ஒரு தப்பு செய்கிறான், அல்லாஹ் மன்னித்தால் நேரடியாக சொர்க்கத்துக்கு ஒரேடியாக போயிடுவான் எடுத்தெடுப்புலையே. மன்னிக்கலைன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ நாளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அது பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறமேல சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்போ எப்படி இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவான் என்று சொன்னால் இந்த ஹதீஸ் எப்படி வழங்குறது? எந்த ஹதீஸை? திருடும்போது, விபச்சாரம் செய்யும்போது, குடிக்கும்போது அவன் மூமினாக இருப்பதில்லைன்னு சொன்னால் நிரந்தர நரகத்துக்கு போவான்னு செய்ய முடியுமா? இந்த ஒரு செயலை தவிர தான் எல்லாம் மன்னிக்கிறேங்கிறானே. அப்போ அவன் மூமினாக இல்லை என்று சொல்கிற அந்த ஹதீஸு முழு மூமின் இல்லை, ஒரு 100 மார்க் போடுற அளவுக்கு இல்லை, சும்மா ஏதோ ஒரு இருக்குது, ஈமான் கொஞ்சம் இருக்குது அப்படின்ற அர்த்தம் அது கொடுத்தா தான் இந்த ஆதாரங்களுக்கு மாற்றம் இல்லாமல் போகும். அதே மாதிரி வந்து அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்யறான்? இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது இதை அறிவிக்கிறது உபாதா பின் சாமித் அறிவிக்கிறாங்க. புகாரியில் 18வது ஹதீஸ். அவர் பத்ர்லாம் கலந்துக்கிட்டவர். அவர் சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு சுற்றி சஹாபாக்கள்லாம் இருந்தோம். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, பாய் ஊனி அல்லா அல்லாஹ் துஷ்ரிக்கு பில்லாஹி செய்யா, அல்லாவுக்கு ஷிர்க் வைக்க மாட்டோன்ட்டு உறுதிமொழி கொடுங்க. ஒலா தஸ்ரிக்கு திருட மாட்டோன்னு உறுதிமொழி கொடுங்க. ஒலா தஸ்ரின் விபச்சாரம் செய்ய மாட்டோன்னு உறுதிமொழி கொடுங்க. ஒலா தக்துல் அவுலாதக்கும் பிள்ளைகளை கொல்ல மாட்டோம்னு சொல்லி உங்கள் குழந்தைகளை நீங்களே கொல்ல மாட்டோம்னு சொல்லி என்ன செய்யுங்க, உறுதிமொழி கொடுங்க. ஒலா தாத்து பி புகுத்தானின் தப்தருணகு பைன் ஐதீக்கும் வரஜலிக்கும், நீங்கள் இட்டுக்கட்டி அவதூறுகளை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பரப்ப மாட்டோம் என்று உறுதிமொழி கொடுங்க. ஒலா தாசூஃபி மாரூஃபின், நன்மையான காரியங்களில் என்னை மீறுவதில்லை, நபியாகிய எனக்கு மாறு செய்வதில்லை என்று செய்ய உறுதிமொழி கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் வந்து கேட்டார்கள். ஃபமன் வஃபா மின்கும், இந்த உறுதிமொழியை யாரெல்லாம் நீங்கள் முழுமையாக நிறைவேற்றினீர்களோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அவருக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைத்துவிடும். இந்த சொன்னபடி நடந்துட்டார்னு வைங்க, அல்லாட்ட கூலி கிடைச்சிடும். ஒமன் அசாப மின் தாலிக செய்யன், இந்த சொன்னதை மீறி ஒருத்தர் செஞ்சிட்டார்னு சொன்னால், அதாவது குழந்தையை கொண்டுட்டார், விசாரம் பண்ணிட்டார், திருடிட்டார், அவதூறு சொல்லிட்டாரு, ரசூலுல்லாவுக்கு கட்டளை மீறிட்டார், இப்படி செஞ்சிட்டாரையானால் ஃபவூகிப ஃபித் துன்யா, துன்யாவிலே அது தண்டிக்கவும் பட்டு விட்டார்னு சொன்னால் ஃபஹுவ கஃபாரத்துன் லஹு, அதுவே அவருக்கு பரிகாரமாகிவிடும். இந்த காரியத்தை செஞ்சு சிலதுக்கு தண்டனை இருக்குது உலகத்தில், சிலதுக்கு தண்டனை இல்லை. சிறுக்குக்கெல்லாம் வந்து இணை கற்பிக்கிறதுக்கெல்லாம் தண்டனை கிடையாது, தௌபா தான் இருக்குது.
அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து தண்டிக்கப்பட்டார்னு சொன்னால் கஃபாரத்தும் லஹு, அந்த தண்டனை ஒரு கஃபார் ஆகிற, அதுக்காக அல்லாஹ் ஒரு தண்டனை கொடுக்க மாட்டான். உமன் நசாவை மின்தாளிக்கு செய்யன், இந்த குற்றங்களை ஒருத்தன் செஞ்சிட்டான், சும்மா சத்தரகுல்லாஹு, அல்லாஹ் அதை மறைத்து விட்டான், அப்படி இருந்தால் உலகத்தில் தண்டிக்கப்படல இல்லை, அப்படி இருந்தால் ஃபஹுவ இலல்லா, அவனுடைய காரியம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இன்ஷா அஃபா அன்ஹு, அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான். இன்ஷா ஆக்கபஹு, அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். அவன் ரைட்டில் உள்ளதுன்னு சொன்னான். அப்போ டோட்டல் அடைக்கப்படலையே அந்த ஹதீஸுக்கு நேரடியாக. அதாவது மதுபானம் அருந்தும் போதே செத்து போய்விட்டால் அவனுக்கு நிரந்தர நரகமானு கேட்குறீங்கல்ல, இல்லை அப்படி வரலையே. அந்த மதுபானத்தை அருந்தி மூத்தா போனாலும் அவன் செருக்க வைக்காட்டி கண்டிப்பாக என்ன செய்வான், அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான். அதே நேரத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு இந்த அரசில் மாட்டி தண்டனை பெறாமல் அவனை தண்ணி அடித்து மூத்தா போயிட்டான்னு வைங்க, அப்போ அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், நாடுனா தண்டிப்பான். அந்த தண்டனை கூட நிரந்தர நரகமாக இருக்குமா? இருக்காது. அதுக்குரிய தண்டனையை கொடுத்துட்டு போடா சொர்க்கத்துக்கு நல்லா அனுப்பிடுவான். அதனால வந்து நமக்கு அதாவது குடிபோதையில் இருக்கும் நிலையில் ஒருத்தர் மரணித்தால் அவர்கிட்ட ஈமான் இருக்காது என்பதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், முழு ஈமான் இல்லை, கொஞ்சம் மாற்று குறைவு தான், அதில் கொஞ்சம் தரம் குறைந்த ஈமான் இருக்கிறது, டோட்டலாக எடுபட்டு போயிடாது. குடிச்சு முடிச்ச பிறகு கரெக்டாக தொழுகி போகிறான்ல, இருக்க போய் தானே போகிறான். அப்போ அந்த குடி போதையில் ஒருத்தன் இருந்தால் கூட அவன்கிட்ட எல்லா ஈமானும் சுத்தமாக துடைக்கப்பட்டு கோழி ஜீரோ ஆக்கிட்டு அவன் அப்படி போகிறதில்ல. நல்லா நிறைஞ்சிருக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யுது, குறைபாடு வந்துருச்சு. குறைபாடான ஈமானாக முழு ஈமான் அவன்கிட்ட இருக்காது என்றதான் அதுக்கு அர்த்தம் கொடுக்கணுமே தவிர, அறவே ஈமான் போய்விடும் என்று சொன்னால், குடிச்சா ஈமான் போய்விடும் என்று சொன்னால், அப்போ குடிச்சு முடிச்ச பிறகு அப்போ களிமா சொல்லி சிலத்துக்கு மரம் வரணுமா? அப்போ குடிச்சு போதை தெரிஞ்சிட்டாரு, ஆஹா ஈமான் போயிடுச்சு, நான் பரிபடி மூமினாக போகிறேன், அஷ்ஹது அல்லா அப்படி சொல்லணுமா? இல்லை. அப்போ ஈமான் போகலன்னு தான் அர்த்தம். ஈமான் போயிட்டா களிமா சொல்லி அந்த உறுதிமொழி கொடுத்து மர சேரணுமா இல்லையா? அப்படி இதுக்கு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்னு கேட்டால், முழு ஈமான் இல்லை, உன்கிட்ட கம்மி, அதனால் பார்த்து நடந்துக்கப்பான்னு சொல்கிற ஒரு அறிவுரை தான். அதனால் அந்த அர்த்தம் வைக்கக்கூடாது. சரியா? அதுக்கு மன்னிப்பு இருக்குது. நிரந்தர நரகம் கண்டிப்பாக அது கிடையாது.